ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன தரும் புதன் தசை. இந்த தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் சிறிய கிரகம் அப்படின்னு வர்ணிக்கக்கூடியவர் புதன். நல்லவர்களோடு இருந்தால் நல்லவராகவும், தனித்திருந்தால் நல்லவராகவும், கெட்டவர்களோடு இணைந்தால் தன்னையும் கெட்டவராகவும் மாற்றிக்கொள்ளும் இயல்பு கொண்ட கிரகம். ஒரு மாதிரி யாரையும் நேரடியாக எதிர்க்காத கிரகம் புதன் அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவான் மகாவிஷ்ணுவுடைய அம்சம். நீங்கள் மகாபாரத யுத்தத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக போரில் இறங்கவே மாட்டார், யாரையும் நேரடியாக எதிர்த்துக்க மாட்டார், எல்லாரும் எனக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அதே மாதிரி தான் புதன். இந்த புதன் திசை மொத்தம் 17 ஆண்டுகள். காலபுருஷனுடைய 6ஆம் வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிற 3 வலிமையும் பெறக்கூடியவர் புதன். நார்மலாக புதன் திசையில் கடன் ஏற்படும், இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. இந்த கடன் உங்களை வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய கடனா அல்லது வீழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய கடனா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற சூட்சம். அறிவுசார் விஷயங்களில் முதன்மையான கிரகம் புதன். கம்ப்யூட்டர், நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை முறை யோகங்கள், ஆடிட்டிங், கணிதம், கணக்கு, சொல்லிக் கொடுத்தல், வங்கித் தொழில், கற்பித்தலின் மூலமாக பணம் சேர்ப்பது, ஜோதிடம், பாண்டித்யம், புலமை, புகைப்பட கலைத்துறை, இயங்குதல், இயக்குதல், தொடர்புகள், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் புதனோடது. டிக்கெட் ஏஜென்ட் புதன் தான், ஆடிட்டர் புதன் தான், வக்கீல் புதன் தான், ஜோசியர் புதன் தான், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக புதன் மகா தசை நடக்கும்போது இந்த 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா அது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. எந்த ஒரு கிரகமும் தனது தசையில் மூலத்திரிகோண வீட்டின் பலன்களை மிகுதியாக தரும் இயல்பு கொண்டவர். அதில் புதன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கடங்காரனை கூப்பிட்டு போயிடுவார். இந்த கடனில் நல்ல கடனா கெட்ட கடனாங்கிறது 12 லக்னங்களுக்கும் மாறுபாடாக இருக்கும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு புதன் திசை வருதுன்னா கேட்கவே வேணாம், அது கெட்ட கடன் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு 6ஆம் அதிபதி ப்ளஸ் 3ஆம் அதிபதி. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா தொடர்புகள் ரீதியான கடன்கள், ஒப்பந்தங்கள் ரீதியான கடன்கள்னு ஜாதகரை அது ஒரு வழி பண்ணும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுவே ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு 2, 5 குடையவராக புதன் 5ஆம் இடம் ரீதியான கடன்களையே மிகுதியாக தருவாருங்கிற போது குழந்தை பெற்றுக்கிறதுக்கான கடன், கௌரவத்திற்கான கடன், தொழில் தொடங்குவதற்கான கடன், குடும்ப உறவுகளுக்கான கடன் அப்படிங்கிறது மாதிரி ஏற்படுத்துவார். இதில் இவங்களால் கடனை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு புதன் மகாதிசை வரும்போது 4ஆம் இடம் ரீதியான கடன்களை தான் மிகுதியாக தருவார். வண்டி வாகன கடன்கள், வீடு கட்டி கடன், கல்விக்கான கடன், தன் சுகத்துக்கான கடன், தாய் சுகத்துக்கான கடன், முதலீடுகளுக்கான கடன், தொழில் செய்வதற்கான கடன் அப்படிங்கிறது மாதிரி புதன் திசை வேலை செய்யும். அப்போ எங்கே சுற்றி எப்படி வந்தாலும் கடன் வரும். அது எதுக்காக வருது அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. கடகலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 3, 12ஆம் அதிபதியாக புதன் வரும்போது தொடர்புகள் ரீதியான கடன்கள், ஒப்பந்தங்கள் ரீதியான கடன்கள், ரகசிய நடவடிக்கைகளுக்கான கடன்கள், அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் போன்றவற்றை தரக்கூடியவர். ஸோ மேச லக்னத்துக்கும் சரி கடகலக்னத்துக்கும் சரி புதன் நல்லது செய்கிறவர் இல்லை. சிம்மலக்கணத்துக்கு தன லாபாதிபதி அப்படிங்கிறதுனால பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற தொழில்முறை கடன்கள், அதிக லாபத்திற்கான கடன்கள், அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இருக்கும். அதனால் சிம்மலக்கணத்துக்கு புதன் திசை தப்பிச்சுக்குவாங்க. ரிஷபம், மிதுனம், சிம்மம் இந்த 3 லக்னமும் ஓகே. மேசமும் கடகமும் மிக கவனமாக புதன் திசையை கடக்க வேண்டியது அவசியம். இவங்களுக்கு புதன் திசை வரலைன்னா நல்லது, வந்தால் சிரமம்தான். கடன் அதிகம் ஏற்பட்டு விடாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுலேயும் மேச லக்னத்துக்கு தொடர்புகள், ஒப்பந்தங்கள், அதனால் ஏற்படுற கடன். கடக லக்னத்திற்கு தொடர்புகள், ரகசிய நடவடிக்கைகள், அதனால் ஏற்படுற கடன். அப்படி வச்சுக்கணும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு அவரே லக்னாதிபதியாக 10ஆம் அதிபதியாக வரதுனால தொழில் முறை கடன்களை ஏற்படுத்துவார். அதனால தான் கன்னி லக்னம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தொழில் செஞ்சு கடன்காரன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. லக்னமே 6ஆம் அதிபத்தியம் பெறக்கூடியதுங்கிறதுனால இவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க தீராத கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, வில்லங்கம் ஏற்படுவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஸோ கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு புதன் தான் கடனை ஏற்படுத்தணும்னு இல்லை, அந்த லக்னத்தில் பிறந்தாலே அது இருக்கும். தசை நடந்ததுன்னா இன்னும் கூடுதலாக இருக்கும். தொழில் முறையில் தான் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதனாலேயே இவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரதுனால நீண்ட தூர பிரயாணம், அதனால் கிடைக்கும் ஆதாயம், முதலீடுகள், வீடு கட்டி கடன் ஏற்படுவது, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு போய் வசிக்கிறதுனால ஏற்படுறது, சுப விரயங்கள்ங்கிறது வருங்கனால இந்த லக்னத்துக்கு இது ஒரு ராஜயோகாதிபதி திசை தான்.
பிரச்சனை கிடையாது. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி லாபாதிபதிங்கிறதுனால லாபஸ்தானம் ரீதியான கடனை ஏற்படுவதுனால மறு திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், திடீர்னு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், சூதாட்ட எண்ணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதிக லாபத்துக்கு ஆசைப்படுவது, சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறது, அதனால் கடன் ஏற்படுறதுங்கிற மாதிரியும் மறைமுக எதிரிகளை உருவாக்கும் தன்மையும் கொண்டது புதன். ஸோ விருச்சிக லக்னத்துக்கும் புதன் அவ்வளோ நல்லவர் இல்லை. மேசம், கடகம், விருச்சிகம் இந்த 3 லக்னங்களும் புதன் திசை வராமல் இருந்தால் தப்பிச்சுது, வந்தால் சிரமம். விருச்சிக லக்னம் ஒரு மாதிரி தட்டு தடுமாறி சமாளிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு லக்னம் கிடையாது, இதுவே சூழ்ச்சி மிகுந்த லக்னம். அப்போ புதனும் ஒரு சூழ்ச்சி மிகுந்த கிரகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை மேனேஜ் பண்ண முடியும். தனுசு லக்னத்துக்கு 7-10 உடையவராகும் போது இங்கேயும் தொழில் முறை கடன்களை ஏற்படுத்துவார், திருமண ரீதியான கடன்களை ஏற்படுத்துவார், ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அதனால் கடன்காரராகிறது, முதலீடு பண்ணி கடன், கூட்டு தொழில் செஞ்சு கடன், மனைவியால் அல்லது கணவரால் வாழ்க்கை துணினால் ஏற்படுற பிரச்சனைகளால் கடன், சமுதாய ரீதியான பிரச்சனைகளுக்காக கடன்கள், வம்பு வழக்குகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளில் மாட்டிக்கிட்டு அதனால் பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது. இதெல்லாம் புதன் திசையில் நடக்கும். ஏன்னா புதன் பாதகாதிபதி. அறிவுசார் விஷயங்கள் திருட்டு போகிறது, இல்லை நீங்கள் யாரோடைய அறிவையாவது திருடிட்டீங்கிறதுனால வர்ற பிரச்சனைகள் இது இருக்கும். புதன் பொதுவாக கடனை குறிக்கிற கிரகம்னாலும் அறிவை குறிக்கிற கிரகமும் அவரே தான், படிப்பை குறிக்கிற கிரகமும் அவரே தான், குழந்தைகளை குறிக்கிற கிரகமும் அவரே தான். அப்போ புதன் உங்களுக்கு எதிரியாக இருந்தால் குழந்தைங்க விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், அறிவுசார் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் கடனில் போய் முடியும், பிரச்சனைகளில் முடியும். புதன் உங்களுக்கு நண்பராக இருந்தால் இதே துறைகளில் உங்களுக்கு கடன் ஏற்படும், அது சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா 8 வருஷமாக குழந்தை இல்லை, ரிஷப லக்ன ஜாதகம், புதன் மகாதிசை ஆரம்பிக்கும் போது ஐவிஎஃப் பண்ணுங்கள் குழந்தை பிறக்கும்னு ஃபஸ்ட் டைம் பண்ணார், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 2வது தடவை பண்ணார், ஜெயிச்சிடுச்சு, குழந்தை பிறந்துடுது, ஆண் குழந்தை. இதுக்கு இவர் செலவழித்த பணம் 15 லட்சம், அத்தனையும் கடன் தான். கடனால் குழந்தை, அதனால் மகிழ்ச்சி, அந்த மாதிரியான அமைப்பு. மகர லக்ன ஜாதகத்திற்கு பாக்கியாதிபதிங்கிற முறையில் கடன்காரனாக வருவாருங்க. அதனால் அப்பா வழி கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள், அப்பாவுக்கும் மகனுக்கும் விரோதமாகக்கூடிய வாய்ப்புகள், தொடர்புகளால் ஏற்படக்கூடிய கடன்கள். ஏன்னா இவர் இயற்கையாகவே ஒரு 6ஆம் அதிபதி ப்ளஸ் பாக்கியாதிபதி. 9ஆம் இடம் சார்ந்த கடன், நீண்ட தூர பிரயாணத்தினால கடன், அதிர்ஷ்டத்தை நம்பி போகிறதுனால கடன், அதனால் ஏற்படுற அவயோகங்கள் போன்றவற்றை கொடுக்கும் தன்மை கொண்டது. கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதியாக செயல்பட்டு 6ஆம் அதிபதியாக செயல்படுவாருங்கிற போது இவங்க ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர் லக்ன சுபராகவே இருந்தாலும் புதன் திசையில் அதிக துன்பத்தை சந்திக்கும் லக்கணங்களில் கும்பமும் ஒன்று. இப்போ சிம்ம லக்கணத்துக்கு நல்லது பண்ணிடுற புதன் கும்பலக்கணத்துக்கு அவ்வளவோ பண்ணுறது இல்லை. ஏன்னா அவருக்கு 8ஆம் இடத்து வேலையை 6ஆம் இடத்தின் வாயிலாக கலந்து கொடுக்கக்கூடிய தன்மையை தான் புதன் திசை பெரும்பகுதி செய்யுங்கிறதுனால கும்பலக்கணத்துக்கு புதன்கிறவர் நல்லதோடு சேர்ந்து கெடுதலையும் செய்து விடுவார், கவனம். மீன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 4, 7ஆம் இடங்கிற போது 7ஆம் இடம் ரீதியான கடன் பிரச்சனைகள் தான் ரொம்ப மிகுதியாக இருக்கும். வீடு கட்டி கடனாக வருது, கார் வாங்கி கடனாக வருது, சொத்து வாங்கி கடனாகிறது. இந்த மீன லக்கணக்காரங்க திடீர்னு தோட்டம் பிடிக்கிறேன், விவசாயம் பண்ணுறேன்ட்டு களத்தில் குதிப்பாங்க, போய் மாட்டிக்குவாங்க. போர் போட்டு பெரும் கடன்காரனான அமைப்பு மீன லக்கணத்துக்கு வரும். விவசாய நிலத்தை பிடிச்சிட்டு தண்ணியே இல்லாத இடத்துல ஆயிரக்கணக்கான அடிகள் தோண்ட வேண்டியது, தண்ணி வராது, வெறும் கருப்பு போக தான் வரும். 7ஆம் இடம் சார்ந்த கடன்களும் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். கடன் தான் புதன், நல்ல கடனா கெட்ட கடனா, இவ்வளோதான் விஷயம். 7ஆம் இடம் சார்ந்த வாழ்க்கை துணை ரீதியான, வாழ்க்கை துணையின் நோயை சரி பண்ணுறதுக்கு ரீதியான பிரச்சனைகள் வர்றது, சமுதாய ரீதியான ப்ராப்ளம், அதனால் ஏற்படுற கடன்கள், கூட்டாளிகளால் ஏற்படக்கூடிய அசிங்கம், கடன் பிரச்சனைகள், வீடு கட்டி கான்ட்ராக்ட் போட்டு கட்டி அதில் வரக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியது புதன் திசையில் இருக்கும். உங்களுக்கு ஒரு பாதகாதிபதிங்கிறனால சிக்கல். இப்போ புதன் நன்மைகளோடு சேர்ந்த கடனை தர்றது ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். இதில் கும்பத்துக்கு சுத்தமாக பெருசாக எடுத்துக்க முடியாது. நன்மைகள் இல்லாத சிக்கலை மட்டுமே தரக்கூடிய அமைப்பு மேசம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீன். இந்த 5 வீடுகளுக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும். இதில் கும்பத்தையும் சேர்த்துக்கலாம். கும்பலக்கணக்காரங்க நிறைய பேர் புதன் திசையில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எங்கேத்த நல்லா இருக்கிறது, கடனில் தான் முழுகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ புதன் திசை என்ன தரும்? கடனை தரும். மெயினாக அவராக தான் தருவார். அதை தாண்டி அறிவை தரும், ஆற்றலை தரும், செயல்திறனை தரும், நிறைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். நிறைய தொடர்புகள், கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் நிறைய தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய. ஏன்னா அவருடைய இன்னொரு வீடு காலவருஷனுடைய 3ஆம் வீடு, தொடர்புகள், எழுத்தை குறிக்கக்கூடியது, ஒப்பந்தங்களை குறிக்கக்கூடியது, கான்ட்ராக்ட் அடிப்படையில் செய்யப்படுற தொழில்களை குறிக்கக்கூடியது, வெளிநாட்டுக்கு போகிறத குறிக்கக்கூடியவர், வெளிநாட்டுக்கு ஆட்களை ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், ஒப்பந்தங்கள் ரீதியான தொழில்கள், சினிமா துறையில் வேலை கொடுக்கறது புதன்.
கான்ட்ராக்ட் அடிப்படையில் செஞ்சு கொடுக்கறது ஒரு வேலையை. ஒரு பெரிய கம்பெனி இருக்கும், ஒரு சின்ன வேலை இருக்கும். அந்த சின்ன வேலையை பெரிய கம்பெனி நேரடியாக செய்யாது. உப கம்பெனிகள், அதாவது சப்கான்ட்ராக்டுங்கிற அடிப்படையில் சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு அந்த வேலையை பிரித்து கொடுக்கும். இப்போ மாருதி கார் தயாரிக்குது, எல்லாருக்கும் தெரியும். காரை நேரடியாக எல்லா உதிரி பாகங்களையும் அவங்களே தயாரிக்கிறாங்களான்னு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸ்பீக்கர் தயாரிக்க ஒரு கம்பெனி கொடுத்துருப்பாங்க, ஒயரிங் தயாரிக்க ஒரு கம்பெனி கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் தயாரிக்க ஒரு கம்பெனி கொடுப்பாங்க. அந்த உப கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிற வேலையை பூரா புதனுடையது தான். அந்த மாதிரி உப தொழில்களை தரக்கூடிய கிரகம் புதன். ஆனால் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் கடனை கொடுத்துருவார். புதன் வந்து ஒரு கடங்காரன் தான். கலியுகத்தில் நம்ம கைவணங்கி கும்பிடக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி புதனுடைய அம்சம். கலியுகம் முடிகிற வரைக்கும் கடனோடு இருப்பான் அப்படிங்கிற மாதிரியும், குபேரனுக்கு வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வம். கோடிக்கணக்கில் பணம் குவிஞ்சாலும் அவன் கடங்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். புதன் திசையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தொடர்புகள், அடுத்தது கடன். கடன் உங்களை வாழ வைக்கலாம், வீழ்த்தவும் செய்யலாம். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு கடன் வீழ்த்த தான் செஞ்சிடுது. ஸோ கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறி, புதன் திசை இதைத்தான் தரும் என்றும் கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.